அதாவது பெரியாரை குறித்து நம்ம ஏதாவது பேசினோம்னா அது ஒரு பேச்சு பொருளாக மாறும்போது பெரியாரிஸ்ட் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பெரியாரை பற்றி பேசுறியா, பிரபாகரன் என்ன ஒழுக்கமா, அவர் நிப்பாட்டுறது தானே, பெரியாரா பிரபாகரனா நினைச்சாரு, பெரியார் வர்சஸ் பிரபாகரன் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்போ பெரியாரிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகி யாராவது ஒன்று ரெண்டு பேர் யாராவது பிரபாகரனை பற்றி ஏதாவது லூஸ் டாக் விடுவாங்க. பற்றியா பிரபாகரன் இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க, இவன் ஒழுங்கா அவன் ஒழுங்கான்னு திருப்பியும் மடை மாற்றலாம் அப்படின்றது தான் சீமானோட திட்டமாக இருந்தது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா பிஜேபிக்கு தெரியாத அந்த விஷயம் இவனுக்கும் தெரியல. ஏன்னா பிஜேபி என்ன நினச்சிட்டு இருக்குன்னா நாம் இந்துக்கள்னு கூப்பிட்டா எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க முட்டாள்தனமாக இத்தனை வருஷமாகவும் அண்ணாமலை வந்த பிறகும் அதே வியூகத்தை தான் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பெரியார் எடுத்து பேசணும்னா நல்ல பிரபலமாயிடலாம், அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னார், அதையே நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டோட மனநிலை என்னென்னா, பெரியார் என்பவர் நம்ம குடும்பத்தில் ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை மாதிரி அவர் திட்டுவார். அவர் போகும்போது பெருசு சுமாரியா நொயின்னு இருக்கு அப்படின்னு கூட அவன் திட்டுவான். ஆனால் வேற எவனாவது ஏதாவது சொன்னான்னா செருப்பு கழட்டி அடிப்பான், எங்கள் தாத்தாவை நீ யாரா பேசுறதுக்கு அப்படின்னு. அதுதான் தமிழ்நாட்டோட மனநிலை அப்படிங்கிறது அவனுக்கு புரியலை, சீமானுக்கும் அது புரியலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நானே பார்த்து வயசானவங்க ரொம்ப தீவிரமான பக்திமானாக இருப்பாங்க, ஆனாலும் பெரியாரை கோர சொல்ல மாட்டாங்க யாருமே. அது நம்ம பல முறை சொல்லியாச்சு, பெரியார் போராடிய போராட்டங்கள் எதுவுமே அவருக்கு நேரடியாக பலன் கொடுக்கக்கூடிய விஷயமே கிடையாது. அதை பல முறை பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத நண்பர்களுக்காக இன்னொரு முறை கூட நம்ம பதிவு செய்யலாம்.